இப்ப நம்ம வந்து கிராப் சர்க்கிள் பத்தி பார்க்க போறோம். இது வந்து நார்மலா கிராப் சர்க்கிள் மாதிரி இல்ல. தமிழ் ட்ரெடிஷனோட ரொம்பவே கனெக்டிவா இருக்கக்கூடிய ஒரு கிராப் சர்க்கிள். சர்ப்ரைசிங்லி இதை நம்ம இப்பயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி ஒரு கிராப் சர்க்கிள்ஸ் இருக்கு. கிராப் சர்க்கிள்னா என்னன்னா, இப்போ ஒரு வயல்வெளி இருக்கு. அந்த வயல்வெளி மேல பெரிய ஒரு டயக்ராம் வந்து இப்போ இன்னைக்கு வந்து நம்ம நார்மலா இருக்கும். நாளைக்கு நம்ம எதிர்த்து பார்த்தோம்னா அந்த வயல்வெளி மேல பெரிய ஒரு டயக்ராம் வந்து சிம்பிள் அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி பாலைவனத்துல, வயல்வெளிகள்ல இந்த மாதிரி திடீர்னு சில டயக்ராம்ஸ் வந்து வந்துடும். ஸோ இது வந்து கிராப் சர்க்கிள் இப்படி வந்து பயிர் வட்டங்கள் வந்து உருவாகுதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த டிசைன்ஸ், இந்த சிம்பிள்ஸ்லாம் என்ன சொல்ல வருது அப்படிங்கறத இன்னும் யாரும் டிகோட் பண்ணல. ஸோ அதுல நம்ம தமிழ் ட்ரெடிஷன்ல இருக்க ரெண்டு முக்கியமான சிம்பிள்ஸ் இருக்கு. ஸோ பர்சனலி ஐ பிலீவ் திஸ் காட் சென்ட் a message to us. செப்டம்பர் 2007 இங்கிலாந்து சில்பரி ஹில். இந்த சில்பரி ஹில்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வயல்வெளி. அந்த வயல்வெளியில லாஸ்ட் அந்த வயல்வெளிக்காரர் வந்து 1:30 நைட்டு அந்த டைம்ல வந்து அந்த வயல்வெளியை பார்த்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் தான் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த வயல்வெளியில இருக்கு. அப்ப இவர் வந்து ஹையர் அபிஷியல்ஸ்க்கு இந்த தகவலை கொடுக்குறாரு. ஸோ அப்ப அவங்க வந்து பார்க்கும்போது அது என்னவா இருந்திருக்குன்னா, ஓம், தி மோஸ்ட் பவர்ஃபுல் வேர்டு. ஸோ இந்த ஓம் இது வந்து பாத்தீங்கன்னா 1033 அடி நீளமும் 500 அடி அகலமும் 150க்கும் மேற்பட்ட சர்க்கிள்ஸோட இந்த ஓம் அமைஞ்சிருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 ஃபுட்பால் கிரவுண்ட் சேர்த்து எந்த அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருந்திருக்கு. ஸோ எதுக்காக, என்ன ரீசனுக்காக இந்த சிம்பிள் வந்து இவங்க பதிக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி, இது ஃபர்ஸ்ட் எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு கேமராவை செக் பண்றாரு. அந்த கேமரால எதுவுமே பதிவாகுது. 3:18க்கு டிஜிட்டலி ஆம்பிளிஃபை பண்றாங்க அந்த ஃபுட்டேஜை. வெறும் 4 மில்லி செகண்ட்க்கு ஒரு பிளாஷ் லைட் வந்து அந்த வயல்வெளி மேல அப்படி கிராஸ் ஆகி போகுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த சிம்பிள் மேசிவா அப்படியே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு வெறும் 4 மில்லி செகண்ட் தான். இப்போ வந்து ஒரு செகண்ட்னா அதுக்கு வந்து 60 மைக்ரோ செகண்ட் இருக்கும். ஒரு மைக்ரோ செகண்டுக்கு வந்து 60 மில்லி செகண்ட். அதுல வெறும் 4 மில்லி செகண்டுக்கு தான் அந்த லைட் உள்ள போயிருக்கு. ஸோ அந்த அவ்வளோ ஹை டெக்னாலஜி வந்து இப்போ யார்கிட்டயுமே இல்லை, யாரும் உருவாக்கி இருக்க முடியாது. ஸோ அப்போ இதை யார் பண்ணா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. இன்னும் அதை கண்டுபிடிக்கல. இந்த மாதிரி ஒரு லைட் வந்து கிராஸ் ஆகி போயிருக்கு. அந்த டைம்ல வந்து இந்த வயல்வெளி மேல இவ்வளவு பெரிய மேசிவான ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ எல்லா கிராப் சர்க்கிள்ஸுமே இதே மாதிரி கூட ஃபார்ம் ஆயிருக்கலாம். ஏன்னா வந்து நார்மல் ஃபுட்டேஜ்ல எதுவுமே நம்மளுக்கு தெரியாது.